எங்க பாத்தீங்கன்னா இந்த மொட்டை மண்டை சம பெரிய கோடீஸ்வரர் சமையலும் சமைப்பாரு. ஒரு ஹோட்டல் உள்ள இவரோட கேங்க கூட்டு உள்ள போயிட்டு வேற லெவல்ல சமையல் செஞ்சு அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு அசர வச்சிட்டாரு. யாரா நம்ம ஹோட்டல்ல வந்து நம்ம கிட்ட வித்தியா காமிச்சுக்கிறான்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலோட ஓனரும் வேற லெவல்ல சமையல் செஞ்சு அவரையும் மிரட்டி விடுறாரு. இந்த மொட்டத்திலையும் பாத்தீங்கன்னா உங்ககிட்ட திறமை இருக்குதுன்னு ஒத்துக்கிறேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடலாமான்னு சொல்லி கேட்கிறாரு. நம்ம யாருப்பா நீ என் ஹோட்டலுக்கு வந்து போட்டி வச்சுக்கலாமான்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நீங்க இந்த கேமுக்கு சும்மா வர தேவையில்ல, இந்த கேம்ல நீங்க ஜெயிச்சீங்கன்னா உங்களுக்கு நான் 10 கோடி ரூபாய் பணம் தரேன். அதே மாதிரி நான் இந்த கேம்ல ஜெயிச்சேன்னா உங்களோட ரெஸ்டாரண்ட் என் பேருக்கு எழுதி வச்சுன்னு சொல்லி கேட்கறான். இந்த ஹோட்டல் ஓனர் ஓகே சொல்லிட்டு ரூல்ஸ் சொல்லி கேட்கிறாரு. இந்த போட்டி பாத்தீங்கன்னா 3 நாளுக்கு நடக்கும். ஒரு நாள் ஒரு டிஷ் நீங்க செய்யணும். அது மட்டும் இல்லாம நீங்க செய்யற டிஷ் எல்லாத்தையுமே இம்பீரியல் ஃபீஸ் டைப்ல மட்டும் தான் செய்யணும். அப்படியே ஒரு 10 கோடி ரூபாய்க்கு செக் போட்டு அவங்க மூஞ்சிலே தூக்கி வச்சிட்டு ஒரு பான்லி சைன் வாங்கிட்டு உனக்கு இன்னும் ஒரு மாசம் டைம் இருக்குது, நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அந்த மொட்டையை அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இந்த ஹோட்டல் ஓனருக்கு சைனீஸ் ஃபீஸ் டைப்ல சமையல் செய்ய தெரியாது. அதனாலேயே ஒரு திறமையான செஃப் இதுக்காகவே இறங்குறாரு. ஃபர்ஸ்ட் டேக்கான போட்டி ஸ்டார்ட் ஆகுது. கரடி காலை சமையல் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. இந்த மொட்டை மண்டை பாத்தீங்கன்னா காலை வேக போட்டு முடியை க்ளீன் பண்ணிட்டு ரவுண்டா ஆணிங்களா இருக்குது. அதுலயே இந்த காலை போட்டு ஒரு கொத்த போட்டு காலோட இன்னர் பார்ட்டி எல்லாத்தையுமே ஜெல்லி மாதிரி மாத்திர அது ஜட்ஜஸ்க்கும் கொடுக்குறாரு. அதை சாப்பிட்டு பார்த்ததுமே ஐயோ அம்மாடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசந்தே போயிடுறாங்க. முதல் ரவுண்ட்லயே இந்த மொத்த பாயிண்ட்டுமே வாங்கிடுறாரு. இதுல ஒரு பாயிண்ட் கம்மியானா கூட நம்ம முதல் ரவுண்ட்லயே தோத்துறோம்னு சொல்லிட்டு இவர் தேனை வச்சு அந்த சமையல செய்ய ஆரம்பிக்கிறாரு. தேனை இந்த கறியோட போட்டு குக் பண்ணிட்டு மேல ஒரு ஃபயர் எஃபெக்ட் போட்டு அப்படியே திருப்பி சர்வ் பண்றாரு. இதை சாப்பிட்டதுமே அங்க இருந்து ஜட்ஜஸ் எல்லாமே ஆடி போயிடுறாங்க. இவருக்கு ஃபுல் பாயிண்ட் கொடுத்துறாங்க. முதல் ரவுண்டே டை ஆனதுனால இவங்க செஞ்ச வேற ஒரு டிஷ் எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. அந்த டிஷ் எல்லாத்தையுமே மொட்டை அதிகமா மீனை தான் யூஸ் பண்ணிருப்பாரு. இதனாலே அவருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல மார்க் கம்மி பண்ணிட்டு இந்த மீசகார ஜட்ஜஸ் தான் அறிவிச்சிடுறாங்க.